ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான ப்ரான் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமாக புதினா, அதே சேம் அளவுக்கு கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் சில்லி, அதை நடுவில் வந்து நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலே ஊற்றின தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டி தயிர். அதுக்கப்புறம் தேங்காய் பால். அதுக்கப்புறம் நான் 5 டம்ளர் அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்போனா அரோமா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெய்யுமே நாங்கள் வீட்டிலேயே வந்துட்டு ரெடி பண்ணது, பட்டர் வச்சு ரெடி பண்ணுறது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப முக்கியம். அது நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அப்போனா தான் அந்த டேஸ்ட்டே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பைசஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து சில்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை என்னால் வீடியோவில் எடுக்க முடியல, அதனால் நான் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்துட்டு வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அது வந்து ஸ்மாஷ் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து நம்ம சேர்த்து ஒரு மூடி போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும். யாருக்கெல்லாம் பிரியாணினாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் வந்து உள்ளே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் கலந்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா உள்ளே ஆட் பண்ண அதுவும் நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். ஆக்சுவலி எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பிரியாணி அந்தளவுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு தான் நான் பிரியாணி சாப்பிடவே பழகினேன். அதுக்கப்புறம் பிரியாணி தான் என்னோடய ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வதங்கினதுக்கப்புறம் ஒன்று லைனாக போட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ளேவரும் உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிட்டு எல்லா ஸ்பைசஸும் எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ப்ரானில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். ப்ரான்லேருந்தே கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படி பார்க்கணுன்னா, நம்ம அரிசியும் போட்டதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக அதிகமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் 1 by 1 தான் நான் ஆட் பண்ணோம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விடணும். இது வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இதை புழிஞ்சு விட்டு இதையும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். இந்த சமயத்தில் நம்ம உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் எல்லா ஃப்ளேவரும் நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போனா தான் நமக்கு நல்லா உதிரியாக வரும். இந்த சமயத்தில் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை போட்டு ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம்லே வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இந்த கேப்பில் நான் வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி அது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அது யாருக்கும் பிடிக்காது. ஸோ ப்ளைன் ஆனியன் மட்டும் வச்சு நான் வந்து கர்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. அப்படியே வச்சுட்டு தம்மில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான காரசாரமான பிரியாணி ரெடி. அது கொதிக்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.